நைட்டுக்கு தோசை சாப்பிடுங்க. புரோட்டா தான் வேணும். அக்காவுக்கு முடியலன்னு இப்போ புரோட்டா திங்க முடியுது அவனால்? புரோட்டானா சாப்பிட முடியும்? வயிறு வலிக்குதுன்னுட்டு பத்தியா? சும்மாவே நடிப்போம். சும்மா ஒரு நடிப்பை போட்டால் போய் அப்பா வாங்கி கொடுத்துருவோம். மாமா உடனே வாங்கிட்டு சாப்பிடுங்க தங்கங்களா அப்படியாங்க அப்படின்னு ஒரு ஆசை தான் அப்பெல்லாம் விட்டு இருக்கு. நாங்கள் போய் மந்தி வாங்கி சாப்பிடலாம்னு நினச்சோம்டா. மந்தி நேரத்தில் வாங்கண்ணா, நாளைக்கு வாங்கி சாப்பிடுவோம். இப்போ பரோட்டா. நீ என்னடா வாங்குற? பரோட்டா. நீ எனக்கு மட்டும் சிக்கன் ரைஸ் வாங்க. பிச்சு போடுவேன். இன்னைக்கு சனிக்கிழமை, யாராச்சும் இந்த சைடு சிக்கனை எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பெருமாளா கும்பிடுறதுக்குள்ள நம்மள ஒரு வழியாக்கிறீங்க. நம்ம பெருமாள் ஆயிட்டோம்டா. அதே நீங்க பிரகாசி இருந்தா உள்ள கூட விட மாட்டேங்க. நீங்க வீட்டுல செய்யற கூட என் வீட்டுக்கு வாட வரக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்க, நாங்க அந்த சைடு ஓபன் வச்சுக்கிறோம். அந்த சைடு ஓபன் வச்சு. ஆமா, டாப்பை பிரிச்சு விட்டுற வேண்டியது. மேல உள்ள டாப்பை ஏறி பிரிச்சுடுவாங்க. இருங்க, நாங்க நிறைய சிக்கனா உங்களை நாங்க நக்கல் பண்ற மாதிரி. பாத்தியா? ஒரு மாசம் வரீங்க, அது தெரிஞ்சிருச்சு. நாங்க வீம்பு கணக்கு இல்லடா, நாளைக்கு ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டுருணும். அதுக்கப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் விரதம் நம்மளுக்கு. கோழி வாங்கிப்போம்பா. ஆமாடா, என்னென்ன வாங்கலாம் நாளைக்கு? நாளைக்கு என்ன வாங்கலாம்? 65 லாலிபாப் வாங்கிப்போம். சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டு ஃபுல் கோழி வாங்கிப்போம்பா. வாங்கிட்டு வேற என்ன வாங்கலாம்? 65 வாங்கிட்டு மந்தி வாங்கி நல்லா. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு எதை பத்தியுமே பேசவே கூடாது. இந்த கவுச் ஐட்டமே கிடையாது. ஆமா, ஆனா எங்களுக்கு எல்லா வருஷமும் உண்டு. வருஷம் முழுக்க நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிட மாட்டோம், அது அமாவாசை. அது வராம சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வருவீல? எந்த கோயிலும் கவுச்சு சாப்பிடுறோம்ல, வரமாட்டோம். நீ வரமாட்டியா? இந்த மாசம் ஃபுல்லா வரமாட்ட? அடுத்த மாசம் வரவே மாட்டேன். நாங்க எங்க வீட்டுல தான். எங்க நீ வீட்டுக்கு சாப்பிட்டேன்னா நீ வந்தேன்னா உன்னை நானும் பிச்சு போடுவேன். நீங்க தான் கேட்ட போட்டுருக்கீங்க. ஆமா, பெருமாள் பட்டால போடும். அவ்வளவுதான். இந்த அஞ்சு கட்டத்துக்குள்ள வரவே கூடாது. நெல் பாலிஸ் கூட இல்லாம அக்காட்ட ஆட்டை இப்படி வாங்கி இங்க போட்ட நீ வந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே? நீ எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? உனக்கு வேணா வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? இருந்தாலும் அக்கா கிட்ட உரிமையோட எடுக்கலாம். அதான் திடீர்னு அக்கால நேரத்துல வேற எதுவும் வேணாது கல்யாணத்துக்கு போயிட்டா நம்ம தான் நினைச்சுப்போம். அந்த மாதிரி வரையா? நாளைக்கு நாங்க வெளுத்து கட்டுறோம், எல்லாம் வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து புரோட்டா சாப்பிடலாம். இன்னைக்கு என் தம்பி சிக்கன் ரைஸ்ன்னா கடைசியில பார்த்தாக்கா அவங்கள புரோட்டா தின்னு விட்டாங்க. வருத்ததுல அவன் மூஞ்சி ரியாக்ஷன் சனிக்கிழமை ஏப்பா? ஐயோ பாவம், லாஸ்ட் இப்படி நிலைமை ஆகிட்டாங்க. இத உன் பொண்ணு ரொம்ப கவலையா உட்காந்துருக்கா. ஆமா, என்ன பண்றது? இவங்க கூட சேர்ந்து நம்மளையும் இப்படி ஆக்கிட்டாங்களே. குழப்பி போட்டான். வெறும் சிக்கன் ரைஸா கேக்குறாங்க. ஆமா, மதியான சாப்பாடு வர மாட்டேங்குது, காலைல சாப்பாடு வர மாட்டேங்குது. நைட்ல சிக்கன் ரைஸ், கறி குழம்புக்கா வெறும் கறி, சிக்கன் கோழி கறி இருக்கு, அது 65 இந்த மாதிரி இருந்தா இது உட்காந்து சாப்பிடலாம். அது ஹோட்டல் சாப்பாடுனா ரொம்ப சாப்பிடுவாங்க. ரொம்ப சாப்பிடுறா. வீட்டு சாப்பாடுனா இறங்காது. ஹோட்டல் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் நல்லா உள்ள இறங்கும். ஒரு தோசை என்ன 3 தோசை இறங்கும். ஆனா வீட்டு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. கடையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்க நீ. கடையிலேயே சாப்பிட்டு உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க. அந்த 2 பேரும் அப்படிதான். ஆமா, கிஷோர் அப்படிதான். 2 பேருமே அப்படிதான். கிஷோர் கடை சாப்பாடு இருந்தா போதுங்க. கிஷோருக்கு கொசு கடிச்சாலும் பரவாயில்லன்னு கேங்க நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மீட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுலக்கா நாங்க குரூப் மீட்டிங். இப்பதான் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இப்பதான் 10 நாள். அது என்ன காரணம்னு கூட நீ சொல்லணும் தெரியுமா? அது நாங்க ஃபன் பண்ணக்குள்ளதான் சொல்லுவோம், இப்ப சொல்ல மாட்டோம். அப்படியா? சொல்லுவோம் என்னன்ட்டு. எப்ப சொல்லுவீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு 10 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. நாங்க எல்லாம் குரூப்பா இருக்குவோம். குரூப் மீட்டிங் அப்புறம் போடுறோம் கண்டிப்பா. இவன் யாருன்னு கேளுங்களேன், சும்மா கேளுங்க. என் தம்பி. யாரு இவரா? இவன் யாருன்னு கேளுங்களேன். அவ யாரு? என் மக. எங்கடி உன் மூஞ்சோ கட்டு கொஞ்சம் மகளே.
நான் யாருன்னு கேளுங்களேன். அப்புறம் அம்மா என்னமோ ரகசியம் வர வச்சிருக்காங்க உன்ன மகன்றாங்க அங்க பாரு. இது வேறயா? ரகசியம். நான் யாருன்னு கேளுங்களேன். நான் தான் இவங்க 2 பேருக்கு அக்கா அம்மா அப்படியா? ஸ்தானத்துல இருக்கோம் பாத்துங்களா. பெரிய ஸ்தானம் தான் உனக்கு இல்லைனாலும். எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? இவங்களோட அக்கா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு 4 அக்காவை 7 அக்கா இருக்கு. அக்கா ஆனா மாமாங்க மாமா எக்கச்சக்கமா இருக்கு. என்ன முடியல மாமாங்கள. மாமா தான் நிறைய இருக்காங்க. வருவாங்க இன்னும் ஒரு 20 நாள்ல ஒரு மாமா. அப்ப நாங்க ஃபன் பண்றோம். பாய் எல்லாம். எல்லாருக்கும் பாய் பாய். இன்னொரு நாள் மீட் பண்றோம். நாளைக்கே மீட் பண்றோம். இன்னொரு நாள் நாளைக்கே மீட் பண்றோம். ரொம்ப நாள் கழிச்சு போர்டு மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நாளா இல்ல போட்டு. ஆமாடா. பாய் பாய்.